ஏன் அவ்வளோதான் கமான் அவ்வளோதான். என்னடா திடீர்னு கூப்பிட்றாங்க. இது வேறு போட்டு ஜாலியாக பேசுகிறாங்க. ஏன்னா இது இப்படி இருக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட்டா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்படி பண்ணா எந்திரிச்சுமாண்ணா. ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டே 2 கொடைக்கானலோட எபிசோட் டே 2. நான் வந்து போன வீடியோ வந்து நான் இன்றைக்கே வந்து நைட்டாக ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். சத்தியமாக தூங்கவே இல்லைங்க. சீரியஸாக எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக காலையில் தமிழ்லையும் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வ்ளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா, போன வீடியோ வந்து ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரியே போயிடுச்சு. ஏன்னா காலையில் கிளம்பி போய் அது எதுவுமே இல்லாத மாதிரியே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கோப்ரோலேயும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு நான் உங்களுக்கு நல்ல வீடியோஸாக கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சைடில் நான் வந்தேன் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரூம் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஃபுல்லாக கிளம்பிட்டேன். ஷூ மட்டும் போட்ட போது ஷூ போட மாட்டேன். கிராக் செட் வந்திருக்கேன், கிராக் செட் போட்டுப்பேன். அப்புறம் பார்ப்போம். பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருக்காங்க. நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ இல்லை ஆளாளுக்கு ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்காங்க. A few moments later. பார்த்தீங்கன்னா வந்து 10:30 ஆச்சு கரெக்டாக. இப்போ நாங்கள் வந்து ரூம் இப்போ காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 hours later. வணக்கம் மக்களே, நாங்களாம் பூம்பாறை வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்கோம். என்ன எழவி அது பாருங்க, நெட்டாப் இருக்காப்ல, வாய்ஸ் இருக்கா இதுல. சாமி கும்பிட்டு vlog கண்டினியூ பண்றோம். 15 minutes later. பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எங்கே இருக்கோம்னா வந்து பூம்பாறையில் இருக்கோம். அங்கே இருக்க ஒரு கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். நாங்களும் இப்படி சாமி கும்பிட்டு அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நெத்தியில் பொட்டல் வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதான் தமிழில் வைப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் அதான் தமிழில் வைப்பேன்னு நினைக்கிறேங்க. vlog பண்ண முடியல. ஆக்சுவலி அங்கே ஃபோன் கேமரா அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் பண்ணலை. பெருசாக கூட்டமாக இருக்கிறதுனால நானும் பண்ணலை. எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு. ஸோ நம்ம பைக் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை வந்து ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டோம். ரொம்ப தூரம்லாம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ஸோ அப்படியே போய் நிப்பாட்டிட்டு ஸோ வந்துட்டுருக்கோம். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி நம்ம பசங்க தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து ட்ரைபாட் எடுத்து போகலாம். நான் வந்து கேமரா மட்டும் தான் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்கு சத்தியமாக சுத்தமாக முடியல. நல்லா ஆக்சுவலி வண்டியை ஓட்டுற கட்டுப்பாக இருக்குது எனக்கு. அதனால் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். A few moments later. தெரியல, இங்கே வந்து மாடு வந்து போகிற வழியில் இங்கே பாருங்களேன் படுத்துட்டு இருந்ததுங்க. நான் அதுவே காப்பாற்ற வந்திருக்கும் போல. ஸோ நம்ம தரன் போய் எங்கள் கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஏன்னா புரியல மாட்டி நீட்டால எந்திரிச்சு தூக்கி போடுற அப்படியா? இப்படி பண்ணா எந்திரிச்சுமாண்ணா. ஆள் வந்தா தானே எந்திரிக்கும். ஓ கடிச்சா இல்ல வாலி இலில வந்துருந்தா வாலி தீன போய் மேல. என்னடா விட்டுறலாமா? இதுக்கப்புறம் எந்திரிச்சுமா தெரியலண்ணா. மகனா அவரப்பல வச்சு கடிச்சு போட்டேன். ஆனால் எந்திரிக்கல. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. அப்படியே குச்சி போட்டு போகுது பாரு மகி. என்ன இருந்தால இந்த கால் இங்க வந்தா தானே அது இப்படி மேலே மடங்கிடுச்சு. இங்கே பாருங்க அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. முடியுதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி
ஏன் அவ்வளோதான் கமான் அவ்வளோதான் அவ்வளோ வந்துருச்சுண்ணா அவ்வளோதாண்ணா சக்ஸஸ்ண்ணா சக்ஸஸ் ஜெயிச்சிட்டோம் மாறா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்து பல தடயத்தை தாண்டி வந்து நாங்கள் இந்த இடத்துல நின்றுருக்கோம். ஸோ நேற்று போன விழாவில் பார்த்துருப்பீங்க ஒரு கார்ட்டு அந்த சாக்லேட் கூட நான் சொல்லியிருப்பேன் கடைசியில் அந்த கடையில் நாங்கள் நின்றுருக்கோங்க. ஸோ கண்ணில் ஒரே மண் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ போகும்போது நான் மோட்டோ விளாக் பண்ண பார்க்குறேன் மோஸ்ட்லி. அதான் போஸ்ட்டும் போட மாட்டான் ஸ்டோரியும் போட மாட்டான். ஆனால் இவனுக்கு ஃபோட்டோ மட்டும்டா என் ஃபோனே ஃபில் ஆகிடுச்சுடா என் ஃபோட்டோவில். என்னடா திடீர்னு கூப்பிட்றாங்க. இரா வச்சு உனக்கு அப்புறம் காட்டுறேன்டா ஷேக் ஆகிடுச்சுடா. ஹாய்க்கா ஹாய் சொல்லுங்கள் மறுபடியும் ஹாய் சொல்லுங்கள். ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆமாக்கா அக்கா அப்படி இல்லை நான் மோஸ்ட்லி அப்படி தான்க்கா நான் நார்மலாக எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். சரிக்கா சாக்லேட் எல்லாமே பக்கா குவாலிட்டியா இருக்கும். நீங்க எத்தனை ஷாப்ல எடுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்க. ஸோ அவங்க அந்த அக்கா வந்து ஸோ அவங்களோட கடை தாங்க இது எஸ்டிஎஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்பு. ஸோ மறக்காமல் வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்கே எந்த சாக்லேட்டை பார்த்தாலும் சாப்பிட்லாம் போல இருக்குது. நல்லாயிருக்குங்க. இது இன்னும் ஸ்வீட்டாக இருக்குது. ஓ சிப்ஸு சாக்கோ சிப்ஸு டின் சாக்கோ சிப்ஸு ஒயிட் சாக்கோ சிப்ஸு மில்க் சாக்கோ சிப்ஸ் சிப்ஸு இது வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்ருக்காங்க இதெல்லாம் நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். அந்த காலையில் வந்து நாங்கள் நேற்று நைட்டு வந்து போன விழாவில் பார்த்துருக்கீங்க இந்த கெஃபே இந்த சின்ன கார்த்திக் இந்த கெஃபேல தான் நாங்கள் ப்ரெட் ஆம்லேட் டீலாம் சாப்பிட்ருக்கோம். பார்த்துக்கங்க எஸ்டிஎஸ் ஹோம்மேடு சாக்லேட்ஸ் அண்ட் சாக்லேட் அந்த ஆயில் அண்ட் ஸ்பைஸ் அது என்னமோ ஓகே டக்குன்னு எனக்கு படிக்க தெரியாது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. வந்து எனக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பேசுனாங்கன்னா பரவாயில்ல. சில பேர் தான் பேசுவாங்க ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்ச மாதிரி. ஆனால் வந்து அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. A few moments later. எஸ்டிஎஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஸோ மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கொடைக்கானல் வந்தீங்கன்னா போகலாமாண்ணா? ஓகேண்ணா. இல்லைண்ணா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கண்ணா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப டிராஃபிக்கு. அப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ எடுக்க முடியல. ஏன்னா வந்து GoPro வாங்கினதே இந்த மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. என்னண்ணா இது இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. வேணா கம்முன்னு சத்தியமா எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நான் சேத்துல இருக்கேன். செடி இப்படி கையில வாங்கிட்டு போறதும் எடுத்துட்டு போறதும் ஒன்றாங்க. என் கண்ணு வேற ஓட்டவே பார்க்க மாட்டேங்குது. சீசா கண்ணு இருக்கு. எல்லாருமே வந்தாங்கன்னா இங்கே தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த பைக்கை இந்த இடத்துல நிறுத்தி ஆனால் இதெல்லாம் குளிக்க அலோடா ஏன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. அதான் இங்கே தான் எல்லாமே இப்போ பைக்கை வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஓகே ரோட்டப்பாரு கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக எனக்கு இந்த 2 நாளில் நாங்கள் எதுவுமே சுற்றி பார்க்கல. என்ன இங்கே இருக்க டிராஃபிக் ஒன்றுமே பண்ண முடியல. மொத்தமாக எதுவுமே சுற்றவே முடியல. இந்த டைமில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து யாராச்சும் ஆமாம் நம்ம கன்ஃபார்ம் கூட எதுக்கும் ஒரு வாட்டி வர கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம்ண்ணா. ஏறுங்க இப்போ பாரு இப்போ அக்கா இது கோயம்புத்தூர் ரோடு தான்க்கா. சரி சரிங்க தேங்க்ஸ்க்கா. சரிங்க ஓகேண்ணா. ஓகே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் அப்படி போயிருப்பேன் மதுரை திருச்சி அப்படி போயிருப்பேன். அதான் ரோடாக தான் நம்ம கேட்டோம். பட் அவங்க லிஸ்ட்டே சொல்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மழை தாங்க. ஸோ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது லைட்டாக அந்த மிஸ்ட் அந்த ஃபீலு. பட் ஆனால் ரொம்ப இல்லை. பட் ஒரு லைட் ஷேடாக இருக்குது. நல்லா இருக்கு. செமையாக இருக்குது. இல்லை இவ்வளோ பொகையாக இருக்குது.
எனக்கு கரெக்டானது எங்களுக்கு தெரியல தெரிஞ்சு. பட் இருந்தாலும் அந்த அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் தெரிஞ்சிருச்சு ரூட்டு கரெக்டு தானே. Much later. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆக போகுது கரெக்டாக. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒரு பொள்ளாச்சி போகிற வரையும் இருக்கோம். மடத்த குளத்துக்கிட்ட இருக்கோம். ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்ருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ எங்கே போகணுன்னா நீ அவ்வளோதாங்க. நீ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறதா. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. டைம் வேறு ரொம்ப இதாகிட்டே போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு போய் வேஸ்ட்டாக போச்சுங்க. எல்லாம் ட்ரிப்பே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மொக்கையாக போச்சு. எனக்கு ட்ரிப்பே எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரு மெமரபிளாக க்ரியேட் ஆச்சு. பட் ஆனால் ஒரு மாதிரி அவருக்கு அதிகமாக சுற்றியே பார்க்கல. இந்த இந்த எபிசோட் 2வே அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. சரி கொடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் இருந்தாச்சும் ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறேன். சரி உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு நான் கன்வியூ பண்ணுறேன் மாதிரி. இப்போ ரெக்கார்டு ப்ரோ. ஓகேடா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கரியில் நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான். நீ அப்படியே பறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல் கவராக இருக்கேன். நல்லா ரெயின் கோட்டில் போட்டு. அது என்னோடது இல்லை, என்னோடது இவன் என் தம்பி அவன் தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். போகலாமா? ஓப்பா ட்ரிப்பே ஒரு மாதிரி இதாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்கேன். பட் ஆனால் வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல அந்த அளவுக்கு.